ஹலோ விவேஸ், 2024 மக்களவைத் தேர்தல் இன்னைக்கு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அதுல பல கட்சிகள் போட்டி போட்டு பயங்கரமா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு தேர்தல் காலத்துல ஒரு 4 கட்சி பயங்கர பரபரப்பா வந்திருக்காங்க. அந்த 4 கட்சிகள்ல 2 கட்சி பலமா இருந்த கட்சி, ஆனா இப்ப அதுல ஒண்ணு பலவீனமாயிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிறது ஒரு கட்சி, அதுதான் திமுக. இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் களத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, திமுக இந்த தேர்தல்ல எத்தனை இடத்தை வெல்லும், அதே நேரத்துல இது எந்த அளவுக்கு வலுவா இருக்கு, பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதனுடைய தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க எல்லா கட்சிகளும். முக்கியமா பாஜக, அதாவது பாஜக மெயினாக தமிழ்நாட்டை தான் டார்கெட் வச்சாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சரிச்சாதான் நம்ம காலடி எடுத்து வைக்க முடியும். ஏன்னா முக்கியமாக அதிமுகன்ற ஒரு கட்சி இப்போ சிதைஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது அதில் முக்கியம் வலுவான ஒரு தலைவர் இல்லை. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்ச பாஜக அதுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டை தனி கவனம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் தமிழ்நாட்டில் ஆரம்பத்துலேருந்து, அதாவது நான் சொன்னல 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு, அதுதான் செந்தில் பாலாஜி கைது, அதாவது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது, அதுக்கப்புறம் இப்போ பொன்முடி கைது அப்படின்னு தொடர்ந்து கைது நடந்திருந்தது. திமுகவோட பேரை பயங்கரமா டேமேஜ் பண்ணி இதன் மூலமா அந்த ஓட்டெல்லாம் சேகரிக்கலாம் நினைச்சாங்க பாஜக. அதே நேரத்தில் திமுக நினைச்சு பாருங்க, திமுக அடிக்காத கொள்ளையா, திமுக லட்சமா கொள்ளடிச்சாங்க. பணக்காரலாம் வந்திருக்காங்க, அதான் வெளியில தெரியாம வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது இதில் கனிமொழியிலேருந்து ராசாவிலேருந்து ஏன் உதயநிதி பேர் வரலையும் அடிபட்டிருக்கு. அப்படியே எல்லாம் சாதாரணமாக 100 கோடி 50 கோடிலாம் கிடையாது. 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 2Gயில் லட்சம் கோடி, அதாவது அரசுக்கு இழப்பீடு செஞ்சு அவங்க எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துங்க. அதையே தூக்கி அடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. ஆனாலும் இப்போ அதையும் தாண்டி இப்போ தேர்தல் நேரத்தில் இல்லையா, இந்த தேர்தல் நேரத்தில் எப்படிலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அப்படிலாம் ட்ரை பண்ணாங்க பாஜகவில். ஆனால் திமுக பொறுத்தவரையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சியோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சியோ இல்லை புது கட்சியே கிடையாது. இது கடந்த 60 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிற ஒரு கட்சி. அதே நேரத்தில் இந்த கட்சியில் என்னென்ன தப்பு செஞ்சா என்னென்ன செஞ்சா ஈஸியாக நம்ம எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்றத முன்னாடியே கணக்கு போட்டு தான் இவங்க தப்பே செய்வாங்க. சொல்ல போனா இப்போ ஒரு 1000 கோடி இப்போ ஏதோ ஒரு விதத்தில் வருது அப்படின்னா முதல்ல அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படின்ற ஒரு கணக்கை போட்டுட்டு தான் அவங்க கொள்ளையே அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் சூழ்ச்சி பயங்கரமாக அவங்க மூளை பயங்கரமாக வேலை செய்யும். இவர் மட்டும் இல்லை, ஆதி காலத்துலேருந்து, அதாவது அப்பையிலேருந்து இப்படி தான். எவ்வளோ அடிபட்டாலும் சரி அதுலேருந்து தப்பிச்சு எப்படியே மீண்டு வெளில வந்துடுவாங்க. அதுதான் திமுக. அதுதான் இப்போவும் நடக்குது. அதாவது அப்பாவது முக்கியமான நபர்கள்லாம் மாட்டினாங்க, இப்பெல்லாம் முக்கியமான நபர்கள் மாட்டாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு நம்ம பேர் அடியே படக்கூடாது அப்படின்னு அவங்க பேர் அடிபடாத அளவுக்கு இப்போ வெளில வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சொல்லலாம். ஏன்னா சரியான தலைவர், அதாவது வலுவான தலைவர் எங்க இருக்காங்க அப்படின்னா அது திமுக மட்டும்தான் வந்திருக்காரு, அதுவும் ஸ்டாலின். அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் எடுத்துட்டா அதிமுக, நாம் தமிழர், பாஜக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல பரவலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் அப்படின்னா இப்ப புது கட்சிகள்ல நாம் தமிழர் சொல்லலாம். மற்றபடி அதிமுகவுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எப்போ விழும், அது என்ன ஆகுன்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்குது. அது இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் வெளியே வந்தாலும் தெரியும். இப்ப பாஜக புதுசா ஒரு முளைச்ச ஒரு கட்சி, அது அதிமுக எப்படியாவது வீழ்த்திட்டு அது அதிமுக இடத்தை பிடிக்கலான்னு அது ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த கதையும் நடக்காது. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்ப திமுக என்னதான் பிளானு, அது எப்படி தான் இந்த தேர்தலில் என்னதான் எய்ம் அப்படின்னு பார்க்கலாம். திமுக என்ற ஒரு கட்சி முக்கியமா தமிழ்நாட்டில் இதுக்கு மேல மறுக்க முடியாத ஒரு கட்சி. ஏன்னா அது அதிமுக மாதிரி எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயலலிதா அடுத்தது ஜெயலலிதா வந்தாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. அது வாரிசு பரம்பரையா ஆண்டுட்டு வராங்க. வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர கட்சி தான் ஒரு கட்சி. அதனால தான் கலைஞருக்கு பிறகு இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு உதயநிதிக்கு பிறகு அவர் பையன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போதும் அவங்கள பலப்படுத்திட்டு வராங்க. நம்ம சாதாரணமா ஏதோ டக்குன்னு ஸ்டாலின் இன்னைக்கு அப்படியே குதிச்சு அரசியல்ல நானும் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லல. அவர் கடந்த 40 வருஷமா அரசியல்ல இருந்து அனுபவப்பட்டு, அதாவது அக்குவேறு ஆணிவரா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. அதனால திமுக ஒரு பலமான ஒரு கட்சி தான் சொல்லணும். இப்போ வர உதயநிதியே நம்ம ரொம்ப வயசாகி போய் இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் கிடையாது, இப்பயே வந்துட்டாரு. அதனால திமுக அசைக்கவே முடியாது. அதோடைய ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தா 52% ஓட்டு திமுகவுக்கு இருக்கு. அதனால அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்குது. அதே நேரத்தில் 9 இடத்துல ஒரு இடம் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா ஒரு இடம் கூட இல்லாம 39 இடத்துலயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
தமிழ்நாட்டில் 39 இடம் இருக்கு. அந்த 39 இடத்தையும் வந்து திமுக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மற்ற கட்சிகள்கிட்ட வந்து ஓட்டுகள்லாம் வந்து பரவலாக பிரிஞ்சிருச்சு. பாஜகவுக்கு 19% வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருத்து கணிப்பில். ஆனால் 19% வாக்குலாம் வந்து வராது. அதிகபட்சம் 12%லேருந்து 15% தான் வந்து வரும். அதே போல் அதிமுக 23% ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதிமுகவில் வந்து 20% ஓட்டு தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இடையில நாம் தமிழர் கட்சி வந்து ஏற்கனவே 7% 8% வாக்கு வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து பலமான ஒரு ஓட்டு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக வந்து நிறைய ஓட்டு பிரிச்சு எடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு நிறைய ஓட்டுகள் வந்து வரும். அதே போல் இப்போ பாஜக வந்து அதிமுக இடத்த பிரிக்கலாம் நினைக்குது. அப்படிலாம் வந்து பெரிய லெவல்லாம் வந்து வராது. ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு தான் மோடி கடந்த 2 மாசமே வந்து தமிழ்நாட்டில் மோதிட்டே வந்திருக்காரு. அதுவும் அந்த ராமர் கோயில் திறந்தாங்க பார்த்தீங்களா அயோத்தியில், அதுலேருந்தே வந்து தமிழ்நாட்டை நோக்கியே ஒரு படையை வந்து எடுத்துட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆளணும், தமிழ்நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எக்காரணம் கொண்டும் அது வந்து நடக்கவே நடக்காது. சரித்திரத்தில் அப்படி ஒரு இடமே வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம தமிழர்கள். ஏன்னா தமிழ்நாட்டோட ஜாதகம் அந்த மாதிரி. அதாவது ஒரு தேசிய கட்சிக்கு வந்து இடம் தர மாட்டாங்க. அப்படி இடம் தந்தா கூட வந்து நம்ம தலை நிமிர விடாம அவங்க வந்து சுத்தமா வந்து அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அதே நேரத்தில் இப்ப திமுக வந்து பயங்கர பலமா வந்து இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்க வந்து தலைமை ஸ்டாங்கு, ரெண்டாவது அவங்க உள்ள மந்திரிகள் எல்லாமே பலமாக வந்துருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் வந்து மோடி மாதிரி அடிக்கடிலாம் வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய ஹெட் வந்துருக்கு, திமுகன்ற ஒரு ஹெட். இந்த ஹெட் வந்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கும். இது வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆவரேஜா 35 இடம் வந்து வந்துடும். அதிகபட்சமாக வந்து 39 இடமும் வந்து வந்துடும். அதனால திமுக வந்து அசைக்க முடியாது. நம்ம போனாலும் போவாட்டியும் திமுகவுக்கு விழுற ஓட்டு திமுக விழுந்துடும் அப்படின்னு அவர் கவலை வந்து பண்ணல. ஏன்னா திமுகவோட ஓட்டு எல்லாமே ராகுல் காந்தி தான் வந்து போகும். இப்போ அதனால தான் வந்து இப்போதான் 2 நாளாக வந்து ராகுல் காந்தி வராரு. அந்த 2 நாளும் வந்து ஒரு கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்த உடனே வந்து ஒரு பெரிய அவர் காரை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில் செவரையே துளி தாவிட்டு அப்படியே அந்த ஸ்வீட் கடையில் போயிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம தலைவர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு ஸ்வீட்டை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வர்றாரு. வந்து மாபெரும் கூட்டம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து வழங்குறாரு ராகுல் காந்தி. வழங்கிட்டு எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறாரு. இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, திமுக தான் தமிழ்நாட்டில் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அதுவும் 39 இடமும் அவங்க தான் வருவாங்க. ஆனா இதுல வந்து முக்கியமா ரெண்டாவது யார் வருவாங்க அப்படின்றது தான் இங்க வந்து முக்கியமா பார்க்கப்படுது. ரெண்டாவது நாம் தமிழரா, அதிமுகவா இல்ல பாஜகவா அப்படின்ற போட்டி பயங்கரமா நிலையிட்டு வருது. ஏன்னா பாஜகவில் வந்து பாமக போனதால, இந்த அதிமுகவில் இருந்து 2-3 பேர் அங்க போனதால எல்லாருமே பயங்கர ஒரு கன்ஃபியூஸா வந்து இருக்கிறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு. இருந்தாலும் அதிமுகவுக்கு விழுற ஓட்டு யாருமே வந்து அசைக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான ஓட்டு வந்து கண்டிப்பா வந்து வந்துரும். இப்ப பாமகவோட ஓட்டு மட்டும் தான் ஒரு 18% ஓட்டு வந்து இங்க வந்து வரும் பாஜகவுக்கு. சில பேர் பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் வந்து ஒதுங்குவாங்க. 15% ஓட்டு உறுதி. அதே நேரத்தில் நாம் தமிழருக்கு இந்த ட்ரிப் வந்து அதிகமான ஓட்டு வந்து வரும். ஏன்னா யாரையுமே பிடிக்காதவங்க எல்லாமே வந்து புதிய ஓட்டுகள், எல்லாம் இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே நிறைய ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு போகுது, சீமானுக்கு போகுது. ஏன்னா அவர் வந்து புதிய ஒரு உயரத்தை வந்து எட்டுவார் அப்படின்றத நம்ம நம்பலாம். அதுவும் விஜய் இறங்குற வரலையும் 2026 வரலையும் சீமானு வந்து கொஞ்சம் ஹெட்டாகவே வந்து இருப்பார். அதை விஜய் இறங்கின பிறகுதான் தெரியும் அது வந்து வேற மாதிரியே வந்து டேனிங் வந்து மாறலாம். விஜய் கூட இவர் வந்து சேரலாம், இல்லைனா விஜய் வந்து இவர் கூட வந்து சேர மாட்டாரு, இல்லை இவர் தனியாக வந்து இயங்குவார், ஒரு மாபெரும் ஒரு கட்சியாக கூட கொண்டு வருவார்.